ஆண்டனிஸ் வாய்ஸ் என் இணையதள தோழர்களே, நட்பு வட்டாரங்களே, அன்பு உள்ளங்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, இளம்பெண்களை, குழந்தைகளை, உங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டிலே மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை என் ஜெபத்தில் எப்போதும் நினைவு கூறுகின்றேன். உங்களோடு பயணிக்கின்றேன். உங்களுடைய நல்வாழ்வுக்காகவும் உங்களுடைய திட்டங்களுக்காகவும் இறைவனிடத்தில் தொடர்ந்து நான் மன்றாடி கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் காலம் இன்னும் ஒரு சில நாட்களில் நிறைவு பெற இருக்கிறது. எப்பிஃபனி முடிந்தது. எப்பிஃபனி காலத்தில் இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை, இயேசுவின் திருமுழுக்கு விழாவோடு இந்த கிறிஸ்து பிறப்பின் காலம் முடிவடைகிறது. அன்புக்குரியவர்களே, திருச்சபையானது திருவழிபாட்டு காலத்தை அழகாக முறையாக பிரித்து நாம் கொடுத்திருக்கிறது. ஒரு ஆண்டுக்குள்ளே நாம் எவ்வாறு இறைவனோடு பயணிக்க முடியும், இறைவனோடு அந்த அனுபவத்தில் நாம் பயணம் செய்ய முடியும் என்பதை அற்புதமாக பிரித்து கொடுத்திருக்கிறது. திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பின் காலம், தவக்காலம், பாஸ்கா காலம், பொது காலம் என்று பிரித்திருக்கிறது. இந்த வருகிற ஞாயிறு ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவோடு கிறிஸ்து பிறப்பின் காலம் முடிந்து பொது காலம் ஆரம்பிக்கிறது. இந்த பொது காலம் என்பது 33 வாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆண்டுக்குள். அது இயேசுவினுடைய வயதை குறிக்கின்ற வகையிலே, இயேசுவோடு பயணிக்கின்ற வகையிலே இந்த திருவழிபாடு முறையாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாகத்தான் இந்த திருவிழாக்கள், இந்த காலங்கள் எல்லாமே பயணம் செய்கின்றன. ஒரு ஆண்டுக்குள் நமக்கு முழுமையான ஒரு அனுபவத்தை தருவதற்கு அழகாக அந்த காலத்திலிருந்தே இந்த திருவழிபாட்டு காலங்கள் பிரிக்கப்பட்டு கொடுத்து நமக்கு வழி நடத்துகிறது. மிக அற்புதமான பயணங்க. நாம் பயணிப்போம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காலங்களும் நமக்கு தேவையானது. ஒவ்வொரு ஆண்டுமே இயேசு பிறக்கிறார், நமக்காக மரிக்கிறார், உயிர்க்கிறார், நம்மோடு வாழ்கிறார். ஆக அந்த பயணத்திலே அவரோடு நாமும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இம்மானுவேல், நமக்காக பிறந்தவர், நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த ஒவ்வொரு ஆண்டு அனுபவமே நமக்கு ஒரு புது உணர்வை, புது அனுபவத்தை, புது பயணத்தை நமக்கு தொடர வாய்ப்பளிக்க வேண்டும். ஆகவே இணைந்து பயணிப்போம். உங்களோடு நானும் இருக்கின்றேன். இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். ஒவ்வொரு முறையும் உங்களோட சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். இந்த இணையதளத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து விடுங்கள், அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்ய உதவுங்கள். இதை விரும்பினால் நீங்கள் தொடர்ந்து அதை லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு பயணிப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பயணிப்போம் இறையாட்சி பணியிலே. நன்றி, வணக்கம். God bless you all.